ஸ்ரீ மகாகணபதரே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அக்ஷய திருத்தீயை. பொதுவாக மனுஷ்ய இயல்பு தான் அடைய வேண்டிய சில விஷயங்களை பிறத்தியார் அடையும் பொழுது அவர்களை பார்த்து கிடைக்காதவர்கள் அங்கலாய்ப்பதுண்டு. அவன் பார், அவனுக்கு கொடுத்து வச்சவன்பா, அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டு. அந்த வார்த்தையை நம்ம சாதாரணமாக கொடுத்து வச்சோம்பான்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதோட அர்த்தத்தை நம்ம ஏதானு யோசிச்சோமா? அவன் கொடுத்து வச்சவன். அதாவது ஒரு விஷயத்தை நாம் பிறருக்கு தானமாக கொடுக்க 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 நமக்கு அது அளவற்ற அளவுக்கு திருப்பி நிறையா கிடைக்கும். அதுதான் அதோட வார்த்தையோட அர்த்தம். கொடுத்தாதான் கிடைக்கும். இப்போது அக்ஷய திருத்தியைக்கு வருவோம். இந்த அக்ஷய திருத்தியன்னா லோகத்தில் இப்போது தங்கம் வாங்கக்கூடிய நாள் அப்படின்னு ஏற்பட்டு ஒரே நாளில் எல்லாரும் போய் தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிறது முட்டி மோதின்னு தங்கத்தை வாங்கின்னு இருக்கோம். அக்ஷயம்னா என்ன அப்படின்னா, க்ஷயம்னா குறைவு, அக்ஷயம்னா குறைவில்லாதது அப்படின்னு அர்த்தம். இந்த அக்ஷய திருத்திய புண்ணிய காலம் அப்படிங்கிறது இந்த திதி, வாரங்கள், மாதம், நட்சத்திரம் இவைகளோட கூட்டு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய புண்ணிய காலங்களில் ஒன்று. இந்த அக்ஷய திருத்தியை ஏற்படும் பொழுது அந்த புண்ணிய காலத்தில் என்ன செய்யணும்னு சாஸ்திரம் சொல்கிறதுனா தானம் செய்யணும். அதற்கான மிகப்பெரிய ஒரு புண்ணிய காலம் இது. இந்த காலத்தில் நம் தானம் செய்தோமானால் ஒரு குந்துமணி தானம் தங்கம் நம்ம கொடுத்தோம்னா பல மடங்கு அது கொடுத்ததான பலனை கொடுக்கும். அதுக்கு திரும்பி வரும்போது அந்த அளவுக்கு அளவற்றதாக அக்ஷயமாக நமக்கு திரும்பி கிடைக்கும். குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். இது தங்கம் மட்டும் இல்லை, எந்த வஸ்துக்களெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த வஸ்துக்களெல்லாம் அந்த அக்ஷய திருத்திய நாளில் நம்ம தானமாக கொடுத்து சின்ன டெபாசிட், பெரிய ரிட்டர்ன், அளவற்ற அளவு திரும்பி கிடைக்கும் நமக்கு. இந்த நாளில் பண்ணக்கூடிய தானங்கள், தானத்துக்காக ஏற்பட்ட ஒரு மகா புண்ணிய காலம் அக்ஷய திருத்தியை. அன்றைய தினம் நாம் நமக்கு என்ன சக்தி இருக்கோ அதற்குட்பட்டு நம்மளால் என்ன திரவியங்களை தானம் செய்ய முடியுமோ அவைகளை தானம் செய்து அளவற்ற அக்ஷயமான பலத்தை நாம் அடைவோம். ஈஸ்வரன் நமக்கு அதுக்கு கிருபை பண்ணட்டும். ஹரே ராம். இந்த அக்ஷய திருத்தியை ஏற்படுறது என்னைக்கு அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கங்கள் படி சித்திரை மாதம் 7ஆம் தேதி, திருக்கணித்தபடி சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வாக்கியப்படி 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நிகழ்கிறது. அந்த நாளை நாம் தவறவிடாமல் பிரயோஜனப்படுத்தி தானங்களை செய்து அளவற்ற பலனை அடைவோம். ஹரே ராம்.